அதிமுக பாமக இடையே 1 மணி நேரமாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக கடந்த 1 மணி நேரமாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. அதிமுக பாமக கூட்டணி உறுதியானது குறித்து நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக விரும்பும் 7 மக்களவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியையும் ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். தற்போது நடைபெற்று வரும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரம். அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது கடந்த சில தினங்களாகவே மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாமகவையும் தேமுதிகவையும் இணைப்பதற்குண்டான பல்வேறு கட்ட முயற்சிகளை அதிமுக தரப்பில் மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு கட்டமாக பாமகவை மிக முக்கியமாக கூட்டணியில் இணைப்பது தொடர்பாக ஜனவரி மாதம் முதலிருந்தே அதிமுக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இருந்தபோதும் 3 மாதங்களாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இழுபறி நிலையே தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதிலும் அதிமுக தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக ராமதாஸை நேரடியாக 2 முறை சந்தித்த போதும் அதே போன்று பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே ஒரு முறை சந்தித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்றும் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தும் பேசியிருந்திருக்கிறார்கள். ஆனாலும் இதுவரை கூட்டணி அந்த ஒப்பந்தம் உடன்பாடு என்பது இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையே இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாமக 7 தொகுதிகள் மற்றும் ஒரு தொகுதி ராஜ்யசபா இடம் என்பது வழங்க அதிமுக தயாராக இருந்தாலும் 10 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என பாமக கேட்டுக்கொண்டு வருகிறது. இருந்தபோதும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா இடம் கொடுக்கப்படாது என்பது அவர்கள் ஏற்கனவே தெரிவித்த நிலையில்தான் இந்த இழுபறி நிலை என்பது தொடர்ந்து நீடித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் தற்பொழுது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தையினை ஈடுபட்டிருந்தார். இன்று காலை திண்டிவனம் தைலாபுரத்தில் பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ், அதே போன்று கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அதனைத் தொடர்ந்து பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் 3 பேரும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த ஆலோசனையில் அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்த போது பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையினை நடத்தக்கூடாது, அதிமுகவுடனே செல்ல வேண்டும் என்பது போன்ற பல்வேறு நிபந்தனைகளை முக்கிய நிர்வாகிகள் வைத்ததன் அடிப்படையில் ராமதாசும் அதிமுகவோடு கூட்டணியினை தொடர வேண்டும் என விரும்புவதன் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தத்திற்குண்டான அந்த பேச்சுவார்த்தைக்குண்டான அந்த அறிகுறி என்பது சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது தொடர்பான ஒரு முடிவு எட்டப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை நடைபெற்றிருந்த ஆலோசனை கூட்டத்தில் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சில கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்து வர சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அன்புமணி ராமதாசும் தெரிவித்த அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்திற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிலை சொல்லி இருக்கிறார் என்பதை அருள் நேரடியாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸிடம் தெரிவித்த பிறகு ஓரிரு தினங்களுக்குள்ளாக கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி அடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை சரியாக ஒரு அரை மணி நேரம் என்பது நடைபெற்றதாக தெரிய வருகிறது. அதற்கு முன்னதாகவே அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் வருகை தந்து காத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.